ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே ஃபுல் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி உலக்கி வச்சிடலாம் சாப்பாடுக்கு. இன்னொரு அடுப்பில் நான் 2 முட்டையை வேக வச்சிடுறேன். அரிசி ஒரு 2 டம்ளர் போட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். சிக்கன் 65க்கு ஒரு 1/4 கிலோ சிக்கனில் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அரை லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ்னால் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு முட்டை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டையும் தயிரும் ஆட் பண்ணுறனால சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் நம்ம அடுத்து பைண்டிங்காண்டி நம்ம மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு போடுறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் காஷ்மீர் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கப்பில் ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆகணும். அதுவரை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒலை நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி 2 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த அரிசியை மட்டும் இதில் ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இங்கே நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இதை கொஞ்சம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இங்கே முட்டை வெந்துருச்சு. அதில் பச்சை தண்ணி ஊற்றி ஆற விட்டுக்கலாம் முட்டையை. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. நம்ம நல்லெண்ணெயில் செய்கிறனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வணக்கணும்னு தேவையில்லை. இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதை பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட அரிசி வெந்துருச்சு. சோறு நல்லா ரெடி ஆயிருச்சு. நல்லா விதையாக இருக்குது சோறு. வடித்து விட்டுக்கலாம். இப்போ நான் சோறை வடித்து விட்டுட்டேன். இங்கே நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் நான் ஒரு 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும். பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்ருக்கேன். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ அடுத்து உருண்டைக்கு ரெடி பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 பல் தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தேங்காய் போடுறது ஸ்கிப் ஆகிருச்சு. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கறி, நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
புதினா தழை, மல்லித்தழை இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸில் வந்து ஒரு 2 பல்ஸ் வந்து விட்டு எடுத்திங்கன்னா எல்லாம் வந்து நல்லா கலந்து ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டு அதில் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு காமுடி தேங்காயில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தேங்காய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லா உருண்டையும் இதை ஆட் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு குழம்பு. அது மேலே ஒரு கைப்பிடி புதினா மல்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். அது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் வந்து நுணுக்கி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கையிலே வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரைச்சி இதை வந்து நான் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரச தண்ணியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா மேலே நுரக்கட்டி வரும். வரப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ரசத்தை வந்து இறக்கிடலாம். ரசத்தை இறக்கிட்டே அடுத்து வந்து முட்டையை வந்து வறுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து கிளறி விட்டிங்கன்னா இப்படி நல்லா கோல்டன் கலரில் வரும். அதை இறக்கிக்கலாம். அடுத்து வந்து குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. உருண்டை நல்லா வெந்துருச்சு. உருண்டை உடையாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கொத்தமல்லி தூவி குழம்பை வந்து இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து பொரிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான எண்ணெய் நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும். ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து 1/2 மணி நேரமாக வந்து சிக்கன் ஊறிக்கிட்டு இருக்குது. அந்த சிக்கன் இதில் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் என்னால் ஊற வைக்க முடிஞ்சுச்சு. அதனால் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு பொரித்து நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மள வந்து எல்லா சிக்கனையும் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி சிக்கனும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், எண்ணெயில் வந்து மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து வந்து அல்வா செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதே 1/2 டம்ளரில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. சுகர் வந்து கரைஞ்சா போதும், அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும், கம்பிப்பதம் வதணும்னு தேவையில்லை. இங்கிட்ட வந்து சுகர் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து அல்வாவுக்கு தேவையானதை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 2 கேரட்டை வந்து துருவி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதோடய ஜூஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு 1/2 பிஞ்ச் உப்பும் சேர்த்து நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணுறதுனால சுகர் ஸ்வீட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம கேரட் கலரே வந்து நல்லா கலர் கொடுக்கும். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணலை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா நெய்யெல்லாம் வந்து பிரிஞ்சு வரும். பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும். அல்வாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சிக்கன், ஒயிட் ரைஸு, மட்டன் கோலா உருண்டை குழம்பு, மட்டன் குழம்பு, தயிர், ரசம், அல்வா, முட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு இன்றைக்கி இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.